கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா இங்க பல பேருக்கு விஷயம் தெரியும், வந்து கேளுவா அப்படின்னு சொன்னா முதல் நாள் வரச்சவே ரொம்ப ஆச்சரியம். இது நான் ஸ்ரீரங்கத்துல கூட இவ்வளவு கூட்டம் பார்த்துருப்பேனான்னு தெரியாது. அங்க நன்னாவே தெரிந்த மக்கள் தான். கூட்டம் இத்தனை பேர் வந்ததுன்னு இருந்தாலும் புரிஞ்சு கேட்கணும் இல்லையோ. அவர்கிட்ட முதல் நாளே கேளுண்டேன், இப்போ இத்தனை பேர் வந்திருக்காளே, இந்த கூட்டம்னு பார்த்தா அநேகமாக ஒரு கால்வாசி பேரானு தூங்கிப்படுவா. எனக்கு கேட்கறச்சே நமக்கு தூக்கம் வராப்பில் இருக்கும் இல்லையா. முதல் நாளே சொல்லிட்டேன், அது அனுபவம்னு வச்சுக்கணும், தூக்கம்னு வச்சுக்கவே படாது. அப்படின்னா நானும் என் கண்ணு போன வரைக்கும் சுற்றி பார்க்குறேன். இதில் கால்வாசி பேர் நின்றுட்டே இருக்கா, கண்டிப்பாக தூங்க முடியாது, அது நிச்சயம். இன்னும் பல பேர் தான் உட்காந்து கேட்டுருந்தா நானும் கண் போன வரைக்கும் பார்க்குறேன், ஒத்தர் கண்லேயும் தூக்கம் இருந்ததாகவும் தெரியல. நான் நாழியாக்கினாலும் சரி, சீக்கிரம் முடித்தாலும் சரி, எல்லாத்துக்கும் விடாமல் கேட்டுருந்தேன். எல்லாத்த விட எழுந்தே போலியோ யாரும், அத்தனை பேரும் முதல்ல வந்ததோட சரி. அதுக்கப்புறம் நடுவில் எழுந்தேன், குறுக்க போனேன், சத்தம் போட்டுது, குழந்தை அழுதுது, இவா சத்தம் போட்டா, இருமினா தும்மினா, ஒன்றுமே இல்லாத பண்ணணும்னா அது பாகவதத்துக்கு உண்டான பெருமை, அது இந்தூர் மக்களுக்கு அதில் உண்டான ருச்சியைத்தான் காட்டுங்கிறதை கண்டிப்பாக தெரிவித்து கொண்டு, இப்படி எல்லா விதத்திலும் இது நிர்விக்னமாக நிறைவேறணும் தான் அந்த பெரியவரும் ஆசைப்பட்டார், அவருடைய துணைவியாரும் ஆசைப்பட்டார்கள். இங்கே என்னென்ன தர்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்கிறதை இன்னும் 7 நாள் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 7 நாளில் முடிஞ்ச அளவுக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த மொத்த தர்ம காரியத்தை பார்த்து முடிக்கணும்னா உபன்யாசம் இல்லாமல் 7 நாள் இருந்தால் தான் இங்கே என்ன பண்ணுறதுன்னு போய் பார்க்கறதுக்கு முடியும். இந்த தர்ம காரியங்கள் மேலும் மேலும் வளரணும். அது கல்வியிலேயாகட்டும், அல்லது யாரோ எங்கேயோ விடப்பட்ட மக்களை பேணி பாதுகாத்து அவர்களுக்கு கல்வி கொடுக்கறதாகட்டும், ஒரு புஸ்தகாலயம் வைத்து அதன் மூலமாக ஞானத்தை பரப்புறதாகட்டும், அல்லது புஸ்தக பப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும். காமிச்சா சின்ன குழந்தைகளுக்காக நிறைய வைதிக புஸ்தகம்லாம் போட்டிருக்கா. எப்படி வேதிக் கல்ச்சரை விடாமல் குழந்தைகளுக்கு கூட போகணும்னு புஸ்தகம் காமிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது புஸ்தகத்தை பார்க்கச்சே. இந்த தர்ம காரியங்களும் மேல் மேலும் வளரணும் என்ன அவர்களுடைய குடும்ப க்ஷேமலாபத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் கண்ணனுடைய திருவடித்தாமர்களிலே பிரார்த்தித்து, நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூ சடகோவன் சொல்லப்பட்ட வாயிரத்துள் இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்டபெண்டீர் மக்களேன்னு சொல்லி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அந்த எபெருமானுடைய அனுகிரகத்தாலே நீங்காத செல்வம் நிறைய வேண்டும், பக்தி ஸ்ரத்தை எல்லோருக்கும் வளைய வேண்டும், சம்சார தாபம் நன்றாக குறைந்து போய் ஞானத்தாலே எல்லாரும் குளிர்ந்திருக்க வேண்டும்னு இந்த நன்னாளிலே பெருமானுடைய திருவடிகளிலையும் பக்கத்தில் எழுந்தருளி இருக்கிற ஆண்டாள் ரங்கமன்னாருடைய திருவடிகளையும் இந்த வாய்ப்பையும் அடியேனுக்கு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து, ஏன்னா எல்லாரும் ஏற்பாடு பண்ணி அடியேன்னு சொல்லணும்னு வந்துவிட்டாலும் இங்கே கேட்கறதுக்கு ஒத்துருமே வரலன்னா நான் யாருக்கு போய் சொல்லிட்டு போகிறேன். நல்ல பேரை இத்தனை பேர் வந்து கேட்டிடோ இல்லையோ, மேன்மேலும் உங்கள் ஸ்ரத்தையும் வளரணும்னு பிரார்த்தித்து செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்குமே எல்லோருமே இன்புத்திருப்பர்கள்னு சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.